வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். மகரம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மகர ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் உங்களோட விடாமுயற்சி, ஒரு பொறுப்புணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது நல்ல யோசனை, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம். சில விஷயங்கள் மெதுவாக நடந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான முடிவுகளை நீங்கள் அமைதியாக திட்டமிட்டு எடுக்கிறது உங்களுக்கு கூடுதல் நன்மை தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட உழைப்பும் ஒழுக்கமும் ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த முயற்சிக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். சில பேருக்கு இதில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு, புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அதிகாரம், அது தொடர்பான ஒரு நல்ல கான்டாக்ட்ஸு, அதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். புதிய கான்ட்ராக்ட்ஸ்லாம் சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பண வரவு பொறுத்த வரைக்கும் சீராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வருமானம் நிலையாக இருந்தாலும் சில நேரங்களில் செலவுகளை நீங்கள் திட்டமிட்டு செய்யணும். இது செய்யணும், இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுலாம் நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண வரவு நிலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சேமிப்பு கூடுறதுக்கான வாய்ப்புகளும் சிலது இருக்கும். சின்ன சின்ன தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல நிதி நிலைமையை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான சூழல் இருக்கும். பெற்றோர்கள், உங்களோட மூத்தவங்க கூட இருக்கக்கூடிய சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ஒரு இந்த வாரம் நல்லபடியாக ஒரு திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வர ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதல் உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த ஒரு வாரம் பொறுத்தவரையில் மகர ராசிக்காரர்களுக்கு. ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் ஒர்க்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற காரணமாக டயர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா மூட்டு சம்மந்தமான சின்ன சின்ன ஒரு அசௌகரியம் வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்துக்கு ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாக்கிங் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி நீங்கள் டைம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் ஹெல்த் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் ஒழுங்காக இம்ப்ரூவ் ஆகும், அதிகமாகும். கான்சன்ட்ரேஷன் கூடுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். இந்த வாரம் மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்கள் அமையுது. அதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்பர் 6 and 8, இந்த 2 நம்பருமே உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும். கலர் பொறுத்த வரைக்கும் நல்ல டார்க் ப்ளூ அண்டு நல்ல டார்க் ஆஷ் கலர், இந்த 2 கலரும் நீங்கள் பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். பொதுவாக அவசரப்படாமல் எந்த ஒரு காரியத்தையும் பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூடுதல் பொறுமையை நீங்கள் உபயோகப்படுத்திங்கன்னா இந்த வாரம் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் உங்கள்கிட்ட பதிவு வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.